சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் வந்து 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம்னு இருக்கிறார். வாரத்தின் ஆரம்பத்தில் 3ஆம் இடத்துல இருக்கிறது முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல தன்மை. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நல்ல அறிமுகங்கள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஒருத்தர் போய் பார்க்கணும்னா அதை டக்குன்னு பார்த்து முடிச்சிட்டோம்னு இருக்கும். இதனால் வரைக்கும் போய் நான் போன நேரத்துக்கு தான் அவர் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வெளியே கிளம்பினாராம் என்கின்ற மாதிரி ஒரு உயர்ந்த அந்தஸ்து கொண்டோரை சந்திக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு, அல்லது கடந்த காலங்களில் சந்திக்க முடியாமல் அவர்கிட்ட தனியாக பேச முடியாமல் அவர்கிட்ட ஒரு மாதிரியான அறிமுகம் இல்லை, தெரிஞ்சவர் தான் ஆனாலும் இப்படி அப்படி என்கின்ற மாதிரியாக தோற்று போய் திரும்பியவர்களுக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல் அறிமுகம் உள்ளவர்கள், அந்தஸ்துள்ளவர்கள் உங்களுக்கு தெரியக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகின்ற சிறப்பான நல்ல நாளுங்க இப்போது. கண்டிப்பாக அத்தனை இவர்களுக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னும் 15 நாள் அஷ்டமச்சனி ஆரம்பிக்குதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அஷ்டமச்சனி பெரிய கஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்காது. ஏன்னு சொன்னால் அந்த வேதை அமைப்புகள்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எந்த நிலையிலையும் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது தொழில் நிலைமைகள்லாம் நல்லா தான் இருக்கும், பெரிய கஷ்டங்கள் வராது. இந்த வாரத்தில் சோதனைகளும் பெருசாக இருக்காது. தொழில் சார்ந்த விஷயங்களில் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை சந்திரன் பார்க்க போவதால் வேலை தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் சிம்மராசிக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்லதொரு வாரமாகவே அமைந்திருக்கிறது. இந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதியிலான சந்திராஷ்டம நிலைமைகள் எதுவும் இல்லாத காரணத்தினால, பொதுவாகவே சந்திராஷ்டமம் இருந்தா தாங்க மனசு கொஞ்சம் அப்படி இப்படி அல்லாடும், எதையும் ஒரு தெளிவாக முடிவெடுக்க முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி சந்திராஷ்டமங்கள்லாம் இப்போது இல்லைங்க. அதனால வந்து இந்த வாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு, இந்த வாரமும் அடுத்த வாரத்தை கூட சேர்த்து சொல்லலாம், 3, 4, 5ஆம் இடங்கள்ல இருக்கிறது. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய தன்மை, குழந்தைகளுக்கு எதிர்காலம் நல்ல விதமாக அமைத்துக் கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்பு என எல்லா நிலைமைகளையும் படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய யோக நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மார்ச் 17ஆம் தேதியிலான இதுவரை 23ஆம் தேதியிலான நல்ல வாரங்க இந்த வாரம்.